ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக பயங்கரமாக மீடியாவுடைய வெளிச்சத்துக்கு வந்துகிட்டே தான் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ 3 வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் கமல் சார் வந்து இந்த 2 டேஸில் பயங்கர வேகத்துடன் சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய அனைத்து கட்சி கூட்டங்களில் இவர் பங்கெடுத்துக்கிட்டாரு. பங்கெடுத்துக்கிட்டு வாக்காளர்களுக்கு ஒரு அடையாள அட்டை அந்த மாதிரிலாம் வரும்ல, அவங்களுக்கு அதை கரெக்டாக சரி பார்த்து சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம். அதற்கு தாமதம் எடுக்காமல் சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டக்கு டக்குன்னு பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, சென்னை ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மராத்தான் போட்டி, அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு எல்லாத்துக்குமே காசோலைகள் வழங்கப்பட்டது. அதிலும் கமல் சார் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அங்கே பங்கெடுத்து அவர் பண்ணார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து ஒரு புக் லான்ச்சுங்க, சிரி சிரி கிரேசி அப்படின்னு சொல்லிட்டு கிரேசி மோகன் அவர்களுடைய புத்தகம் வெளியீட்டு விழா. அதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடன் பார்த்தீங்கன்னா கமல் சார் மற்றும் அந்த கிரேசியோடைய ஃபேமிலி எல்லாரும் பார்த்தீங்கன்னா பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி பரபரப்பாக கமல் சார் சுற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு புக் லான்ச் வேறு கூப்பிட்டுருந்தாங்க. ஓகேவா, புக் லான்ச்சும் போயிட்டு அங்கேயும் அவருடைய கருத்துக்களை முன்வைத்து கிட்டத்தட்ட ஸ்பீச்லாம் பண்ணார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடிய ஆள் எம்பி ஆன பிறகு எங்கேனாலும் அழைப்பு, எங்கே வேணாலும் கூப்பிட்றாங்க. ஸோ பயங்கரமான 24/7 பார்த்தீங்கன்னா கமல் சார் ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் வந்தாரா வீட்டுக்கு தூங்குறது, அதுக்கடுத்து காலையில் எழுந்துச்சு மீட்டிங், அப்படி தான் பார்த்தீங்கன்னா லைஃப் போயிட்டு இருக்கு கமல் சாருக்கு அப்படிங்கிறது தான். அதனால் படத்தை விட்றாதீங்க ஆண்டவரே. KS 237 அப்புறம் KS 238 சுந்தர் சியோடைய படம் RK5ல எல்லாமே எங்களுக்கு அறிவிப்பு வேணும். ஒரு அப்டேட் இல்லை, 3 அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு கிடைச்ச தகவல். எப்படியோ ஒன்று எங்களுக்கு ஒரு அப்டேட் வந்தாலே பெரிய விஷயம் ஆண்டவரே. ஸோ தயவு செஞ்சு KS 237 அன்னைக்கு, அதாவது நவம்பர் 7 KS 237க்கான ஒரு லுக்கோ இல்லை ஃபஸ்ட் லுக்கோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்களாம் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க கமல் சார் ஃபேன்ஸ் அப்படிங்கிறதையும் கருத்துக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து கமல் சாரோடைய CDP இன்னும் அனுப்பிட்டீங்களா? ஏன்னா நாளையோட கடைசி. ஓகே, ஸோ கமல் ஹாசன் CDP 2025 அப்படின்னு போட்டு @gmail.com அப்படின்னு சொல்லி அனுப்பணும். ஸோ தயவு செஞ்சு யாராவது நல்லா எடிட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஐடி கூட எனக்கு மறந்து போச்சு. கமல் CDP 2025 இல்லை கமல்ஹாசன் CDP அந்த செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 3ஆம் தேதி உங்களுடைய டிபியாக எல்லாமே மாறிடும். நாங்களும் கமல் சார் ஃபேன்ஸ் கொண்டாடும்போது அந்த டிபி தான் வைக்க சொல்லுவாங்க, அது வைப்போம். உலகளவில் நீங்கள் ரீச் ஆயிடலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. ஸோ அதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அடுத்து ஷாருக் கான் அவர்களுக்கு பிறந்த நாள். உங்களுக்குலாம் க்ரௌனே தேவையில்லை, நீங்களே ஒரு க்ரௌன் தான் அப்படின்ற மாதிரி கமல் சார் பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. 2 பேருக்கும் நல்ல ஒரு பாண்டிங்க. ஹேராம் படத்தில் எனக்குலாம் வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. கமல் சார் டச் பண்ணாலும் எனக்கு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் அவர் கூட நான் பயணம் பண்ணி அவர் சொல்கிறத நான் செஞ்சு அவர்கிட்ட சினிமா கற்றுக்கிட்டது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எனக்கு அற்புதமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவரை மாதிரி யாராலையும் வர முடியாது. அது மோகன்லால் சொல்லுவார்ல, டோன்ட் பி லைக் கமல்ஹாசன், ஏன்னா அவனால் முடியாது அப்படின்னு. அதே மாதிரி தான் ஒரு சில பேர் தான் ரீப்ளேஸே பண்ண முடியாது. அதில் ஒருவர் கமல்ஹாசன் அப்படின்றத அந்த டைமே சொல்லியிருக்காரு. அதுவும் கமல் சாரும் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் பற்றி பேசும்போது என்கிட்ட காசு வாங்காம தான் அவரும் நடித்தார். ஏன்னா ரொம்ப பட்ஜெட் மீறி போயிட்டு இருந்துச்சு. அவர் பார்த்தார், அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு கடைசி ஒரு வாட்ச் வாங்கிட்டு போனார். என்கிட்ட எதுவும் டிமாண்ட் பண்ணல, ரிஸ்ட் வாட்ச் தான் சம்பளம் வாங்கினாருன்னொடனே அவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்கே பார்த்தாலும் அவருக்கு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் கமல் சார் மேலே இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அதுதான் அவருக்கு பர்த்டே. அவருக்கு கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து இந்தியன் 3 சங்கர் சார் கொஞ்சம் பாருங்கள் சார், இல்லை ஏதாவது அப்டேட் கொடுங்க, 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள், காதை திறந்து கேளுங்க நாங்கள் என்ன பேசுகிறோன்ட்டு, தயவு செஞ்சு அப்டேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்தியன் 3ல் நம்ம சங்கர் சார் லைக்கா ப்ரொடக்ஷன்லாம் டேக் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஏதோ மீட்டிங் போகுதுன்னு சொன்னாங்க, ஏதோ கைமாற போகுதுன்னு சொன்னாங்க, அதுக்கடுத்து எந்த அப்டேட்டும் இல்லை இந்தியன் 3 பற்றி. ஸோ சீக்கிரமாக ஏதாவது அப்டேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நம்மளும் ஒருத்தர் தான். ஸோ வாங்க 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 சங்கர் சார் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா 200 நாள் ஆகிடுச்சு, ரொம்ப பீரியாடிக் போர்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. படத்தை சூட ரிலீஸ் பண்ணால் தான் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு ஒரு வியூவர்ஷிப் கிடைக்கும். அப்படியே கிடங்கில் போட்டிங்க அப்படின்னா கிடப்பில் போட்டால் முடிஞ்சு போயிடும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் 31 இயர்ஸ் ஆஃப் நம்மவர். ஸோ நம்மவர் பொறுத்தவரைக்கும் கமல் சாரோடைய அந்த கெட்டப்பு செம்மையாக இருக்கும். அந்த கரண் கூட அவங்களுடைய சீன்ஸு, நாகேஷ் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எலிவேட் பண்ணோம். ஸோ 31 வருடங்கள் உருந்தோடி விட்டன அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 31 இயர்
ஆஃப் நம்பர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து வையாபுரி அவர்கள்கிட்ட வந்து கமலஹாசன் அவர்கள் கட்சியில் நீங்கள் சேரலையா? ஏன்னா நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க அவர் கூடன்னு கேட்ட உடனே, எனக்கு வந்து கமல் சாரும் மலைப்பு இது வரைக்கும் வந்து சேருங்கன்னு சொல்லலை, விஜயகாந்த் அவர்களும் சேருங்கன்னு சொல்லலை. அது நம்மளா இருக்கக்கூடிய முடிவு, அவங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க நினச்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அது வந்து கமல் சார் வந்து கட்டாயப்படுத்தலை அப்படின்ற மாதிரி வந்து ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒன்று தானே, வையாபுரி எவ்வளோ படம் வந்து கமல் சார் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ரொம்ப ஃப்ராங்காக ஆன்சர் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதான் கைஸ் கண்டென்ட்டே. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்